அண்ணா அடிக்காதீங்க என்ற அந்த குரல் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளாக வெளிவந்தது. இது முழுமையான தீர்ப்பா என்றால் இல்லை. இத்தகைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட இந்த கயவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த குற்றத்தை செய்து அதை வீடியோ எடுத்து அதை பகிரக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிவு பெறுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை. இந்த ஒவ்வொரு வினாடிக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நீ செய்த குற்றத்திற்கு நான் ஏன் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய மானம் போகிறது என்பதற்காக நான் இதை மூடி மறைத்துக் கொண்டால் என்னை போல எத்தனை பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுவார்கள். எனவே பரவாயில்லை, நாங்கள் இதை வெளியே சொல்கிறோம் என்று துணிந்து வருகிறார்களே, இது ரொம்ப முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டு வருகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் இல்லாவிட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். எனவே இந்த பெண்கிட்ட பிறந்த அந்த வெட்க உணர்வை, கூச்ச உணர்வை பெண் விடுதலை என்ற பெயரிலே சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை பிடுங்கிக் கொள்வது. அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. கடந்த டிசம்பர் 23ஆம் நாள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஞானசேகரன் என்ற ஒரு கயவன் அங்கு படிக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டிய செய்தி வெளியே வந்தது, வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அது தொடர்பான நிறைய செய்திகள், அதோடைய எஃப்ஐஆர் வெளியே வந்தது முதலாக. அது தொடர்பான செய்தியில் விவாதமானது. அந்த கயவன் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் என்ற அந்த கயவனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 அபதாரம், அந்த 90,000 ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இதே போலத்தான் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வந்தது. பொள்ளாச்சி வழக்கில் வந்த ஒரு தீர்ப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணா அடிக்காதீங்க என்ற அந்த குரல் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளாக வெளிவந்தது. நம்ம ஏற்கனவே இது குறித்து ஒரு காணொலியும் போட்டிருக்கோம். 2019 பிப்ரவரி மாதம் நடந்த அந்த செயல் தமிழக வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியாக இருந்தது. அப்போது அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பொள்ளாச்சியில அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை ஆசை வார்த்தை காட்டி அவர்களை அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அந்த பெண்களை மிரட்டி பெல்ட்டால அடித்த அந்த காட்சியெல்லாம் வெளியே வந்தது. இதை ஒரு மாணவி என்ன செய்தார், அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய சகோதரரிடம் சொல்லி அது வெளி உலகத்திற்கு வந்தது. உடனடியாக அது பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதில் 8 பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் மொத்தமாக வெளியே அந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்தார்கள். 9 குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டார்கள். நீண்ட ஒரு வழக்கு, 6 ஆண்டு காலம் வழக்கு விசாரணை வந்தது. 2019 அந்த செய்தி வெளியே வந்த பிறகு அதுல அரசியல் பிரமுகர்களுக்கும் அதுல தொடர்பு இருக்கு என்ற செய்தி வந்தது. அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் நெருக்கடிகள், பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு அது சிபிசிஐடிடம் மார்ச் மாதம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு அழுத்தத்தின் காரணமாக சிபிஐக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி அது ஒப்படைக்கப்பட்டு அது ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. அந்த வழக்கை விசாரணை செய்த கோவையில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவிங்கிறவங்க தான் அதை விசாரிச்சாங்க. அந்த நீதிபதி நந்தினி தேவி விசாரித்து கொண்டிருக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அவங்களை கரூர் நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் வந்தது. அதற்கப்புறம் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, இல்லை இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் கோவையிலேயே தொடர வேண்டும் என்று சொன்னாங்க. அதற்கு பிறகுதான் அந்த கோவையில் வந்த தீர்ப்பு, இப்போது மே 13ஆம் தேதி அந்த தீர்ப்பில் அவங்க என்ன செஞ்சாங்க, 6 ஆண்டு காலம் நடந்த இந்த தீர்ப்பிலே அவர்கள் சொன்னது, இந்த வழக்கில் குற்றவாளிகளான சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹேரன்பால், அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேருக்கும் 376D கூட்டு பாலியல் வன்கொடுமை, 376 எண் தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது போன்ற வழக்கில் சாகும் வரைக்கும் அவர்கள் ஆயுள் தண்டனை பெற வேண்டும். மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். இது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு. இந்த 2 தீர்ப்புகளுமே இன்றைக்கு ஞானசேகரன் மீது அந்த வழக்காகட்டும் தீர்ப்பாகட்டும், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்த தீர்ப்பாகட்டும், இந்த 2 தீர்ப்புகளுக்குமே பெரும் வரவேற்பு மக்கள் மத்தியிலே கிடைத்தது. இதில் பார்க்க வேண்டிய படிப்பினைகள் இருக்கிறது. இது நமக்கு திருப்தியை தந்தாலும் இது முழுமையான தீர்ப்பா என்றால் இல்லை. இத்தகைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட இந்த கயவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். தண்டனை கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும்.
ஆயுள் தண்டனை அவங்க காலை பூரா உள்ள வச்சு அவங்களை சாப்பாடு போட்டு அங்கே அவங்க சாகிற வரை உள்ள செத்து போனதுனால என்ன வந்துட போதும்? அவர்களை தூக்கிலிடுவதன் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக பாடமாக இத்தகைய குற்றத்தில் ஈடுபடுவதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள். எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த குற்றத்தை செய்து அதை வீடியோ எடுத்து அதை பகிரக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிவு பெறுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, இந்த ஒவ்வொரு வினாடிக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த கயவர்களுக்கு பாலியல் வன்கொடுமையிலே பாலியல் வன்முணர்வில் ஈடுபட்ட கயவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதை ஒரு அழுத்தமாக அந்த தீர்ப்புகள் வரும்போதுதான் இந்த குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படும். எனவே இந்த நடைமுறை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்களில் வளைகுடா நாடுகள்ல எல்லாம் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை என்ற சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும்போது அங்கே ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது. எனவே இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், அவர்கள் தூக்கிலேற்றப்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே அழுத்தமாக சொல்கிறோம். அதே நேரத்தில் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்போதுமே அவர்கள் என்ன செய்வாங்க, வெளியே சொல்வதற்கு ஆகா நம்ம தவறிழைத்து விட்டோமே, நம்மளுடைய மானம் வெளியே வந்துருமே, நம்முடைய குடும்பத்தினுடைய மானம் வெளியே போயிடுமே என்றெல்லாம் அவர்கள் அஞ்சுவதை இந்த குற்றவாளிகள் ஒரு பலமாக எடுத்துக்கொண்டுதான் அவர்களை மிரட்டுறாங்க. இப்போ என்னன்னா, நாங்கள் வலைதளங்கள்ல இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால ஃபேஸ்புக்கில் மற்ற இடங்கள் அவனுடைய அந்த படங்களை நாங்கள் பதிவேற்றி விடுவோம் என்று சொல்லி மிரட்டுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவர்களுடைய அந்த கொடுமைக்கு அவர்கள் ஒத்துழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் கட்டாயத்தின் பேரில். இல்லை என்று சொன்னால் என்னன்னா, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை தாண்டி ரொம்ப ரேரா சில பேர் என்ன செய்யறாங்க, துணிந்து நான் செத்து மடிவதற்காக இல்லை, நீ செய்த குற்றத்துக்கு நான் ஏன் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய மானம் போகிறது என்பதற்காக நான் இதை மூடி மறைத்து கொண்டால் என்னை போல எத்தனை பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுவார்கள், எனவே பரவாயில்லை நாங்கள் இதை வெளியே சொல்கிறோம் என்று துணிந்து வருகிறார்களே, இது ரொம்ப முக்கியம். அந்த சகோதரி வெளியே சொன்னது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா 8 பெண்கள்ல 7 பேர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தீர்ப்பு. இதுல சாதாரணம் கிடையாது சாட்சி சொல்றதுங்கிறத. அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அவர்கள் எந்த அளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க, என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுவே ஒரு உளவியல் சிக்கலாயிடும். நாம அந்த டயத்தில் பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை சொல்லக்கூடியது ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடியது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும். அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வி நம்மளால தாங்க முடியாத ஜீரணிக்க முடியாத கேள்விகளாக இருக்கும். அது இந்த பெண்கள் எல்லாம் இதுல துணிந்து நின்று சொன்னார்கள் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். அதே நேரத்தில் இதுல 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இது காலப்போக்கில் 6 ஆண்டு காலம் நடந்த இந்த வழக்குல சில சாட்சிகள் என்னன்னா பிறல் சாட்சியமா மாறிடும். நான் அன்னைக்கு சொன்னேன், அதுக்கப்புறம் எனக்கு சரியா நினைவுல இல்லை அப்படிங்கிற மாதிரியா பிறல் சாட்சிகள் என்ற அடிப்படையில் அது பின்வாங்க ஆரம்பிச்சு அந்த வழக்கு வலுவிழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஆனால் இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 48 பேருமே பிறல் சாட்சியம் கொடுக்கல. இதுல கிட்டத்தட்ட 390 பக்கம் குற்றப்பத்திரிகையோட சேர்த்து அந்த வழக்கு விசாரணை 1500 பக்கங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இதில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, செல்போனு, அந்த ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரியான 30 எலக்ட்ரிக் சாதனங்களும் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியான ஒரு தீர்ப்பு இங்கே சாட்சியங்களுக்கு எடுத்துப்பட்ட பிறகு வழக்கு விசாரணைக்கு இந்த கயவர்களுக்கு இன்றைக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆயுள் தண்டனையை அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு இந்த ஞானசேகரன் சொன்ன மாதிரி எங்கள் வயதான அம்மா இருக்காங்க, எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான், நான் காசு கொடுத்தா தான் குடும்பம் பிழைக்கும், என்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளை படிக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நன்னடத்தை உள்ள ரொம்ப நல்லவர் ஆயிடுவார், வேறு உள்ளே போய் அது திருந்திட்டாரு, அதனால் இவர் வெளியே விட்டால் எந்த பாதிப்பு இருக்காது, அல்லது அவருக்கு சில நோய்கள் இருக்குது அதனால அவரை வெளியே விட்டுறலாம் என்று சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. அதனால தான் நாம சொல்றோம், இந்த இடத்தில் கருணை காட்டாமல் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று சொன்னது நமக்கு வரவேற்க தந்தது. அதே நேரத்தில் அவர்களை தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே சொன்னது போல அந்த வழக்கை துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. இதுல அரசியல் ஆடுகளமாக இதை ஆக்கி கொண்டு இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க நாங்க தான் செஞ்சோம், நாங்க அதை பண்ணோம் என்ற அரசியல் அறுவடை செய்வதற்கான இடம் அல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பெண்கள் பாதுகாப்பல்லாத, பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்த பிறகு தொடர்புகள் அதிகமாகிறது, ஆபாச காட்சிகளை பார்க்க நேரிடுகிறது, ஆண் பெண் கலப்பு
அதாவது கட்டற்ற வரம்பற்ற ஒரு கலப்புக்கான கால சூழலில் இருக்கிறது. அதனால பெண்கள் தங்களை இன்னும் கூர்மையாக இன்னும் கவனமாக தங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறது. இப்படி சொல்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்றா பாருங்க, இதை ஏன் ஆண்களுக்கு சொல்லக்கூடாது என்று. ரெண்டு பேருக்கு சொல்றோம். ஆண்களையும் பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே பெண்களை கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மாற்றம் தான் இதற்கு முக்கியமான தீர்வாக வரும். எங்கிருந்து இந்த பையங்க கிளம்பி வராங்க? வீட்டில இருந்து தானே வெளியே வராங்க. எல்லா பிள்ளைகளுமே வீட்டில இருந்து வர்றாங்க. சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் தங்களுடைய சகோதரிகளைப் போல மற்றவர்களை பார்ப்பதற்கும் பெண்களுக்கு கண்ணியம் வழங்க வேண்டும் என்பதை வீட்டிலிருந்தே பாடம் படிக்க வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குட் டச் பேட் டச் என்று சொல்வதை விட அந்த ஆண்களுக்கும் இந்த பையங்களுக்கும் சொல்லணும், பெண்கள் மீது நீ கை வைத்தால் அதை உன்னை நான் தண்டிப்பேன் என்ற அந்த அச்சுறுத்தல்களை இவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து இது சரி செய்யப்பட வேண்டும். சிந்தனை மாற்றங்கள் வேண்டும். அதில் தான் குறிப்பாக பெண்களுக்கு கூடுதல், ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான், அதனாலதான் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலை ஆரோக்கியமானதாக இல்லை. சமூக வலைதளங்கள்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, திருப்பி ஒரு மெசேஜ். அது இந்த வயதின் காரணமாக மிக எளிதாக பழகி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, தனியை சந்திப்பதற்கான வாய்ப்பு, ஆணும் பெண்ணும் கலப்பதற்கான வாய்ப்பு. அவர்கள் அந்த வயதின் காரணமாக எளிதில் உணர்ச்சிசப்பட்டு தவறு செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். இதிலெல்லாம் பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உடை கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இப்படி சொல்றதுனால மீண்டும் என்ன செய்வோம், நம்ம எல்லாம் பெண்ணடிமைவாதிகள் என்று சொல்கிறார். இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, அது கண்ணியம், ஆண்களை தூண்டுவது. இது கண்டிப்பாக இந்த உடை கட்டுப்பாடு என்பது அவசியம். பெண்கள் எப்படி வேணுமானால் நாங்கள் உடை அணிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு எழுத்தாளர் இன்றைக்கு தன்னுடைய முகநூல்ல அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்னா, பெண்கள் உடை விஷயத்துல ரொம்பவும் தாராளமாக இருக்கிறீர்கள். இது பார்ப்பதற்கே பொது வழிகளில் சங்கடத்தை தருகிறது. முன்னாடி சுடிதார் போட்டோம், மேலே துப்பட்டி போட்டோம், அந்த துப்பட்டி சுற்றி போட்டாங்க, அது மாதிரி வேற மாதிரி போட்டாங்க, அது குறைஞ்சது. இப்போ பெண்கள் மேலே துப்பட்டி போடாமலே வர்றாங்களே, இது எந்த வகையில் நியாயம் கேட்டார். அது அவருடைய கருத்து. ஆனால் அதற்கு பின்னூட்டமாக அவர் அவ்வளோ தூரம் தாக்குறாங்க. நான் சொன்னக்கு அதான் யதார்த்தம். இன்றைக்கு பெண்கள் மேலே எந்த துப்பட்டா போடாம அப்படியே சுடிதார்ல வெளியே வரும்போது அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த மனநிலை வரும் என்பதையும் பார்க்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கத்தை இழந்து வருகிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் இல்லாவிட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். எனவே இந்த பெண்கிட்ட பிறந்த அந்த வெட்க உணர்வை, கூச்ச உணர்வை பெண் விடுதலை என்ற பெயரிலே சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை பிடுங்கிக் கொள்வது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பார்வையை தாழ்த்த வேண்டும், உடைகளில் கண்ணியம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் செய்துவிட்டு ஆண் பெண் கலப்புக்கு இடமில்லாத வகையிலே அது கட்டமைக்கப்பட வேண்டும். ஒழுக்க விழுமங்கள் வலைதளங்களாகட்டும் நேரடியாகட்டும் அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். இப்படி என்ன ஒரு பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்திவிட்டு அதையும் தாண்டி இந்த தவறுகள் நடந்தால்தான் அது குற்றம் விசாரிக்கப்பட்டு அவர்கள் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இவ்வளவு காலத்தை கட்டற்ற ஒரு காலமாக உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு ஆபாச படங்கள், ஆபாச சினிமாக்கள், இரட்டையர்த்த பாடல்கள், பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பது அது தவறு. அதனால் நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அந்த காரணங்களும் களையப்பட வேண்டும். எனவே இங்கே சாக்கடையை ஒழிக்காமல் கொசுவை ஒழிக்க முடியாது. காரணங்களை அகற்றாமல் அந்த தீர்வை நாம் எட்ட முடியாது என்பதற்காகத்தான் எல்லா வகையிலிருந்து சிந்தித்து இந்த பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதல்ல, இந்த குற்றங்கள் ஒழிய வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக நடமாட வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சன்னாவிலிருந்து ஹதரல் மௌத் வரைக்கும் ஒரு பெண் எந்த விதமான அச்சமும் இல்லாமல், இறையச்சத்தை தவிர வேறு எந்த விதமான அச்சமும் இல்லாத ஒரு காலத்தை உருவாக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதே சொல்லுவாங்க, காந்தியடிகள் சொன்னாரு, நடு ராத்திரில நகை அணிந்த நங்கை ஒருவர் தனியா போறது தான் உண்மையான விடுதலை என்று சொன்னார். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு காலமாக வர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய சூழ்நிலைகளும் ஏற்பட வேண்டும். எனவே இந்த கயவர்கள் தண்டிக்கப்பட்ட விதம் இன்னும் கடுமையாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதிலிருந்து நாமும் படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகளை இன்னும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் இருக்கிறது.